ஃபைனலா ஆர்சிபி ஃபைனலுக்கே போயிருச்சு. எல்லோ ஜெர்சியை துவைக்கலாமா? இன்னைக்கு எனக்கு எவனும் ஃபோன் பண்ண மாட்டான், ஏன்னா ஆர்சிபி அடிச்ச அடி அப்படி நான் பண்ணுவேன். ஹலோ சொல்றா. எங்கடா மஞ்சா மகா, இன்னைக்கு ஆர்சிபி அடிச்ச அடிய பார்த்து ஜிடிக்கு வயிற்றுல இருந்த போட்டியே வெளியே வந்துடும் போல. ஒரு காலத்துல லீக் மேட்ச் முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போற டீம் இன்னைக்கு ஃபைனல் மேட்ச். நீ இந்த புளுத்தி நாயமெல்லாம் புளுத்தாத. என்ன சொன்ன? 49க்கு ஆல் அவுட்டா? ஐபிஎல் வரலாற்றிலேயே பிளே ஆஃப்ல 284 அடிச்ச ஒரே டீம் ஆர்சிபி தான்டா. சரிடா, இப்ப என்ன பொறாமையில இருப்பல. நாங்க எதுக்கிட்ட பொறாமப்பட போறோம்? ஒருவேளை 5 கப் அடிச்ச மும்பை ஃபைனல்ஸ் போனா வேணா நாங்க பொறாமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ இந்த ரஜினி நாயமெல்லாம் பேசாத. அதுலயும் இன்னைக்கு ரச்சத் பட்டீர் நடிக்கிறான். வெறும் 33 பால்ல 93 ரன் அடிக்கிறான். இதே ருத்ராஜ் கிட்ட கொடுத்திருந்தா 93 பாலுக்கு 93 அடிக்கிறதே பெரிய விஷயம். அடுத்தது கிங் கோலி குஜராத் காலி 25 பாலுக்கு 43 ரன்னு. அடுத்து கிருணால் பாண்டியா. சொல்லக்கூடாது, இந்த சீசன்ல ஹர்திக் பாண்டியாக்கு கிருணால் பாண்டியா எவ்வளவோ மேல். 23 பாலுக்கு 48 ரன்னு தெரிச்சிருச்சு ஸ்டேடியம். அப்புறம் நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி ஆர்சிபி பேட்டிங் பண்ணி இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிட்டானுங்க, குஜராத் அதை சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவானுங்க, நம்ம ஒரு 50 ரன்ல ஜெயிப்போம்னு பார்த்து விக்கெட்டும் பொத்துன்னு விழுகுது. இதை பார்த்து நான் நெஞ்ச பிடிச்சி, இது என்றா ஓவர் அப்படின்னா இன்னும் 1.5 ஓவர் இருக்கு, விளையாடுறதுக்கு ஆளில விக்கெட் இல்லை. இதை விட ஒரு டீம் ஃபைனல்ஸ் போறதுக்கு என்ன தகுதி வேணும்? கேப்டன்சினா இதுதான் கேப்டன்சி. ருத்துராஜ் பாண்டியா வத்தாதுக்கு பாண்டியாவை தூக்கிட்டு போய் சிஎஸ்கேல போட்டு போண்டியாக போறீங்களா?